இப்பொழுது பண்படுத்துகிறது என்ற தலைப்பில் செல்வி கோ கஸ்தூரி அவர்கள் உங்களிடத்தில் பேசுவார். அவருக்கு உங்களின் சார்பாக ஒரு கரவொலி இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஊடகங்கள் இன்றைய இளைஞர்களை பண்படுத்துகிறதா நான் ஆணித்தனமா கூறுவர்களே பண்படுத்துகிறதா என்று. ஏன்னா இன்னைக்கு சும்மாவா சொன்னாங்க உலகமே உள்ளங்கையில இருக்குது அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் அறிவு தேடி நூலகமா சென்று படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்துட்டு நம்மளுக்கு தேவையான புக் எல்லாத்தையும் ஒரே ஊடகம் மூலியமா பல இடத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நடுவர்களே. அப்படிங்கும் போது நம்மளோட இளைஞர்களுக்கு அறிவு தொழில்நுட்பம் எல்லாத்தையும் ஊடகங்கள் நம்மளுக்கு உதவிதானே செய்ய நடுவர்களே. அப்படி இருக்கும்போது இளைஞர்களை பண்படுத்தித்தானே நடுவர்களே. எப்படி புண்படுத்துன்னு நம்ம சொல்ல முடியும்? அடுத்தது சங்க காலத்துல பாத்தீங்கன்னா தகவல்களை எப்படி பரிமாறிட்டு இருந்தாங்க? பாணர்கள் தூதர்கள் இவங்க மூலியமா தான் தகவலை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அதே வேலையை தான் ஊடகங்கள் செஞ்சுட்டு வர நடுவர்களே. எங்கேயோ இருக்கிற தகவலை ஒரு துளி நம்ம இன்னைக்கு போட்டோம் அப்படின்னா சமூக ஊடகங்கள் மூலமா ஒரு இடத்துல இருக்கிற செய்தி எல்லா இடத்துக்கும் பரவிட்டான நடுவர்களே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இளைஞர்கள் ஒரு இடத்துல இருந்து எல்லா செய்தியும் கத்துக்கிட்டான நடுவர்களே இருக்காங்க. சொல்ல போனா இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஊடகங்கள் கூட மிகப்பெரிய காரணமா இருக்கு நடுவர்களே. அது நீங்க தான் நடுவர்களே. சரி, சமூக ஊடகங்கள் கேடுதல் அப்படின்னு எதிரிலிருந்து பேச வந்திருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல கேளுங்க, காலையில எழுந்திரிச்சோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்ன பண்ணீங்க? நீங்க செல்போன் பார்த்தாங்க. இது எப்படி இருக்கு? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம முகத்தை நம்மளே பார்த்துட்டு கடைசி அந்த கண்ணாடியே குறைச்சிட்டு வந்து நடுவர்களே இருக்குது. அன்றைய காலத்துல ஊடகங்கள்லாம் இல்லாதப்ப என்ன பண்ணாங்க? நம்ம இளைஞர்கள் எல்லாம் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறது கூட முடியாம இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்துல ஊடகங்களோட வளர்ச்சியினால அவங்களோட திறமைகள் திறன்கள் நம்பிக்கைகள் இது எல்லாமே ஊடகங்கள் மூலியமா வெளிப்படுத்துறது. அவங்களோட திறன்கள் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் இது எல்லாத்தையும் போடுறது மூலியமா அவங்களோட திறமைகளை அந்த உலகமே பார்த்துதான் நடுவர்களே இருக்கு. அப்படி இருக்கும்போது சமூக ஊடகங்கள் இன்றைய காலத்து இளைஞர்களை பண்படுத்தித்தானே வரும் நடுவர்களே. அது மட்டும் இல்ல நடுவர்களே, அதுல வர கருத்து எல்லாமே சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்பட்டுதான் நடுவர்களே இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதோட பாட்டை சொல்லியிருந்தான். கணியன் பூங்குன்றார் யாரும் ஊரே யாவரும் கேள்வி அப்படிங்கிற வாக்கியத்தை இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நிறைவேற்றிதான் நடுவர்களே வருது. ஒரு மூலையில இருக்கிற செய்தியை இன்னொரு மூலைக்கு கொண்டு வந்து சேர்க்குறது நடுவர்களே ஊடகங்கள் தான் நடுவர்களே. அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் இன்றைய காலத்துக்கு நன்மை நடுவர்களே கொண்டு வருது. சரி நடுவர்களே, காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம அவங்க எழுதுன்னு சொன்னாங்க வாட்ஸ்அப் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு. வாட்ஸ்அப் என்ன பாக்குறாங்க? ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க, இன்ஸ்டால போய் ஸ்டோரி பாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு பாக்குறாங்க? நம்ம காலையில எந்திரிக்கும் போது என்ன மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்களும் என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் ஊடகங்கள் தான் நடுவர்களே புரிஞ்சுட்டு வருது. இது தெரியாது. அதாவது ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாதான் அவங்களோட ஸ்டேட்டஸ் உயரும். இதை புரிஞ்சுக்குமா? நடுவர் சொன்ன மாதிரிதான் இன்றைய காலத்துல ஒருவராது காலையில எழுந்திரிச்சோடனே ஸ்டேட்டஸ் போடாம இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையே பார்க்க போறோம். சரி நடுவர்களே, அன்றைய காலத்துல எல்லாம் நம்ம சமைக்கணும், பிள்ளைங்க எல்லாம் சமைக்க தெரியல என்ன பண்ணுவாங்க? நம்ம அம்மாவும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி நம்மளை திட்டியே திட்டுவாங்க. ஆனா இன்னைய காலத்துல சமைக்க தெரியாமா? சரி நம்மளுக்கு தான் யூடியூப் இருக்குல்ல, யூடியூப்ல பார்த்து பாயா சஞ்சயத்துல எப்படி வைக்கிறது. ஒரே நிமிஷம், இந்த யூடியூப்ல சமைக்கிறதுனாலதான் எத்தனை கணவர்கள் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு வராங்கன்னு கணவன்மார்களுக்கு தான் தெரியும். யூடியூப்பை பார்த்து நீங்க சமைச்சு போடுறதுல எத்தனையோ கணவன்மார்கள் வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. நடுவர்களே வெளியில
பார்ப்போம் பார்ப்போம். சரி நடுவர்களே, நிறைவா ஒன்றே ஒண்ணு சொல்றேன். சமூக ஊடகங்கள் வந்துட்டு இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு கேடு தருது அப்படின்னு வந்துட்டு எதிரணிக்காரங்க சொல்ல வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சமூக ஊடகங்கள் பற்றிய தவறான கருத்துக்களை இருந்துட்டு சமூக ஊடகங்கள் எதுக்கு போடணும், ரீல்ஸா எதுக்கு போடணும், யூடியூப்ல எதுக்கு வீடியோவா அப்ளை பண்ணணும், போராட்டம் பண்ண வேண்டியதான நடுவர்களே. இவங்க எதுக்கு ரீல்ஸா போடுறாங்க? பாத்தீங்க நடுவர்களே, ஊடகங்களை எதிர்க்கிறது கூட ஊடகங்கள் தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச வந்திருக்காங்க நடுவர்களே. அவனே ஒரு ஊடகத்தினால தான் ஒரு ஆட்சியே மாறி இருக்குது. இன்ஸ்டாகிராம் ரீலு, யூடியூப் ரீலு, எங்க திறந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய், தமிழக முதல்வர் விஜய் 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 என்று போன ஒரு யூடியூப்பை எடுத்தோம்னா வேகமா முதல் வீடியோவே அவருக்கு தான் வருது. இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் குழந்தைகள் அவ்வளவு வேகமா பார்க்குறாங்க. ஊடகம் ஒரு ஆட்சியையே மாற்றிருக்கிறது என்பது இந்த ஊடகம் தான். ஊடகம் நினைச்சா ஒரு ஆட்சியும் மாற்ற முடியும், ஒரு ஆளையும் மாற்ற முடியும். அதான் நடுவர்களே சொல்றேன். கோழி இருந்துட்டு என்னதான் குப்பையில கலந்தாலும் அது வந்துட்டு அதுக்கான தேவையான உணவை வந்துட்டு தேடி தேடி சாப்பிடணும். அதே மாதிரிதான் ஊடகங்கள்ல பல தவறான செய்திகள் இருந்தாலும் நமக்கு தேவையான நல்ல கருத்துக்களை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஊடகங்கள் வந்துட்டு ஒரு கத்தி போன்றது நடுவர்களே. கத்தியை வச்சு பழங்களையும் வெட்டலாம், அந்த கத்தியை வச்சு மனிதர்களையும் வெட்டலாம். அந்த தவறு வந்துட்டு அந்த கத்தி மேல இல்ல, மனுஷங்க மேலதான் இருக்கு. அதனால சமூக ஊடகங்களை சரியான முறையில பயன்படுத்தி நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரே இது சிறப்பான முறை, சிறப்பான பேச்சு. முதல் பட்டிமன்றம். ஆனால் முதல் பட்டிமன்றம் மாதிரியே தெரியல. கைதேர்ந்த பேச்சாளர், நல்ல, அதாவது நமக்கு தேவையான நல்ல நம்ம எதை நன்மை செய்கிறதோ அது மாதிரி கருத்துக்களை மட்டும் யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்ட கோ கஸ்தூரி அவர்களுக்கு நன்றி. இதற்கு மறுப்பு தெரிவிக்கணும் இல்லையா? அவங்க வாங்க. இளம் நாவரசி ரா நித்யா பிஇடி கல்லூரி அவர்களை உங்களின் சார்பாக ஒரு கரவொலியுடன் வரவேற்கிறேன். புண்படுத்துகிறதே இயலாய், இசையாய், நாடகமாய் என் மூச்சில் இருக்கும் தாய் தமிழே, சங்கத்தமிழின் கம்பீரமே, சங்கத்தமிழின் இசையும் பெருமையையும் வைத்து உன்னை வணங்குகிறேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்கள், அழகிய தமிழால் புறம் பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும், இன்பத் தமிழால் இயல்பை பேச வந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும், பொன்னும் மணியும் கோர்த்தாற் போல் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும், தமிழ் போல் வளரும் எழுத்தாளர்களுக்கும், என் தோழமைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ஊடகங்கள் இன்றைய இளைஞர்களை பண்படுத்துகிறதா, புண்படுத்துகிறதா? அதுதான் ஐயா தலைப்பு. இவங்க பண்படுத்துதுன்னு சொன்னதே எங்களை புண்படுத்திச்சு நடுவர் அவர்களே. அவங்க கைபேசியில் இருக்கக்கூடிய சைலண்ட் பட்டனையும் இணையத்திலையும் அழுத்தி வச்சிருக்காங்க. அதை மட்டும் எடுத்து விடட்டும், அவங்களை அது பண்படுத்துதா புண்படுத்துதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடுவர் அவர்களே. எதுக்கு சைலண்ட்ல போட்டுருக்காங்கன்னா, அடுத்த பட்டிமன்றத்துக்கு அவங்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க சைலண்ட்ல போட்டிருக்காங்க. அப்படியும் இருக்கலாம் நடுவர் அவர்களே. திருவள்ளுவர் மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு அருமையான குரல் எழுதியிருப்பார் இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி. இமெயிலால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, வாட்ஸ்அப்பால் சுட்ட வடு அப்படின்னு எழுதியிருப்பாருங்க. ஒரு நிமிஷம், இப்படி ஒரு திருக்குறளை உலகத்துல நான் எங்கேயுமே கேட்டதில்லைமா. அப்பா எங்கிருதான் யோசிக்கிறீங்களோ தெரியல ஐயா. வள்ளுவர் நிலையிலிருந்து நான் யோசிச்சேன் நடுவர் ஐயா. இன்றைய சூழல்ல கண்டிப்பா அவர் அப்படிதான் எழுதியிருப்பார். ஏன்னா வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணா போதும், ஒரு 250 மெசேஜுங்க. அது எதை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியுது இல்லைங்க நடுவர் அவர்களே. முக்கியமான செய்திகளையும் நம்ம படிக்காம விட்டுறோம். இப்படித்தானே என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு கல்யாண பத்திரிகை அனுப்பிச்சு வச்சிருந்தாரு, நான் பார்க்காம விட்டுட்டேன். சரி, அது கூட பரவாயில்லைங்க. இதே மாதிரி காதுகுட்டி பத்திரிகை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, அதையும் நான் பார்க்காம போய் கருகிறதையே மிஸ் பண்ணிட்டேன் நடுவர் அவர்களே. அப்புறம் என்னை புண்டான நடுவர் அவர்களை படுத்திருக்கு படுத்திருக்கு. இப்படி வாட்ஸ்அப் என்னென்ன பண்ணுது பாத்தீங்களா? ஏண்டா
ஒரு சினிமால வர டயலாக் மாதிரிங்க. நான் சுடுதண்ணி வைக்க சொன்னனே வச்சையா? அப்பதானே நீங்க சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தையா? அப்பதானே நீங்க காய்கறி நறுக்க சொன்னீங்க, நறுக்குனியா? அப்பதானே நீங்க தயிர் கடைய சொன்னீங்க, கடைஞ்சியா? அப்பதான் இங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா போதும் நடுவர்களே, பல செய்திகள் வந்துருது. அதை படிச்சு முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. அதுல இருக்கக்கூடிய செயலை எப்படிங்கய்யா செய்யறது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது எப்படி நம்மளை வந்து பண்படுத்த முடியும்? உண்தான் நடுவரையா படுத்துது. நம்ம கலைவாணி எடுத்துங்க. கலைவாணியோட கணவர் வந்து குவைத்துல இருக்கிறாருங்க. குவைத்துல போர் நடந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? அம்மா, இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சுக்கங்க நடுவர்களே, குவைத்துல இருக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் போன் பண்ணி இருக்கிறாரு, குண்டு வெடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றது. உடனே கலைவாணி வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். வீடியோ கால் பண்றாரு. என்னதான் பாக்குறதுக்கு அவ போன் பண்ணி விளாண்டுருக்குதுன்னு நினைச்சா, ஏங்க அந்த குண்டு வெடிச்சதை பார்த்ததே இல்லை, அதை காமிங்கன்னு சொல்றான். எப்படிங்க நடுவர்களே அது பண்படுத்தும்? பொண்ணான் படுத்தும். கஸ்தூரியை எடுத்துங்க. கஸ்தூரியோட அம்மா வந்து நாட்டாமையில் இருக்கிற குஷ்பு மாதிரிங்க. கணவனை வந்து கண் கண்ட தெய்வம்னு இருக்கக்கூடியவன். சரிங்களா? நம்ம புள்ள என்ன சொல்லி கொடுத்துருக்குதுன்னா, அம்மா அப்பா தறி ஓட்டுறதுக்கு போனா வர்றதுக்கு லேட் ஆகுது, அப்பா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே வந்துட்டு அவரு அனுப்பிச்சு விட்டாரு. பாவம் நம்ம நண்பரோட டீ பாருக்கு போயிருக்கிறாருங்க. காஃபி பார் தெரியுங்களா எல்லாத்துக்கும்? காஃபி பாருக்கு வந்து போயிருக்கிறாருங்க. அது அவரோட நேரமோ என்னமோ தெரியல, பாருக்கு பக்கத்துலயே காஃபி பாரு இருந்திருக்குது. நம்ம அப்பா பாருக்கு தாமா போயிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அக்கா கோவை சரலா அம்மா சும்மா அட்டி பிசுற கிளப்பிட்டாங்க நடுவர் அவர்களே. லொகேஷன்ல இருந்த தப்புனால அவர் மாட்டிக்கிட்டாரு நடுவர் அவர்களே. அவரை எப்படி அது வந்து பண்படுத்தி இருக்கும்? பயங்கரமா புண்படுத்திடுச்சுங்க நடுவர் அவர்களே. பல காயங்கள் அவருக்கு ஏற்பட்டு. கண்டிப்பா காயம் தான். அதாவது என்னன்னா, ஒரு ஊருக்கு இப்ப ஜி மேப் கொண்டு போய் ஒரு வழித்தடத்துல கொண்டு போய் என்ன பண்ணா, ஜி மேப் போன்லயே போட்டுறாங்க. அது எங்கேயாவது கொண்டு போய் இடுகாட்டில் கொண்டு போய் விட்டுருது அந்த ஜி மேப். அப்படிலாம் புண்படுத்தக்கூடிய செயல்கள்லாம் இருக்கு செல்போன்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் அவரை காபி பார் வந்து பாரா மாட்டிச்சு நடந்தது. அடுத்தது நாங்க பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கிறேன். சரிங்களா? நான் போய் சிலப்பதிகாரத்துல மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் அப்படின்லாம் அப்படியே பாடி நல்லா முடிச்சிட்டேன். கண்ணா எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எல்லாம் பரிச்சை எழுதியான்னு கேட்டேன். என்ன சொல்லணும்? ஒன்னா புரிஞ்சதுன்னு சொல்லணும், இல்லைன்னா புரியலன்னு சொல்லணும். என்ன சொன்னா தெரியுங்களா? மேம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேம், நான் பரீட்சைக்கு முதல் நாள் கோமதியை கல்வி டீச்சர் பார்த்துட்டு வந்து 3 நிமிஷத்துல பார்த்துட்டு வருவோம்னா 30 பக்கம் எழுதிடுவாங்க. நம்ம பேசலாம். அது எப்படி நடுவர்களா என்னை பயங்கரமா புண்படுத்திடுச்சு நடுவர்களே. மறதி அப்படிங்கிற ஒண்ணுதான் இறைவன் கொடுத்த வரங்க நம்மளுக்கு. சரிங்களா? நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா அதை உடனே வீடியோ பதிவா எடுத்து என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப்னு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் போடுறாங்க. தப்பு பண்ண நானே அதெல்லாம் மறந்துட்டு சரி இனிமேல் நம்ம திருத்தி வாழணும் முயற்சித்தா கூட அதை மீண்டும் மீண்டும் போட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாதவங்க எல்லாம் கமெண்ட் கொடுக்கறதுங்க. அப்புறம் எப்படி நடுவர்களே நாங்க வந்து பண்படுத்த முடியும்? பயங்கரமா நாங்கெல்லாம் புண்ணாய் தான் கிடக்கிறோம் நடுவர்களே. எங்க பக்கத்து வீட்லீங்க அவங்க மாமனாரு காணாம போயிட்டாரு. போனதுனால அந்த பொண்ணை வந்து அக்கம் பக்கம் இருக்கிற நாங்க எல்லாரும் போயிட்டு சரி வாமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொன்னோம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, அக்காவை ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மாமனார் போட்டோ எடுத்து போட்டு கீழே இந்த அட்ரஸ் போட்டு காணவில்லை போட்டு கண்டுபிடிச்சு போடுவேன்னு. சரிம்மா போடு அப்படின்னா போட்டதுக்கு அப்புறம் 2 நாள்ல அவர் கிடைச்சிட்டாரு. சரிங்களா? சந்தோஷமான விஷயங்கள் அவர் கிடைச்சதே பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? அந்த மனுஷனால ஒரு வாக்கிங் போக முடியலீங்க, ஒரு டீ கடையில இருந்து டீ குடிக்க முடியலீங்க, எங்க கண்டாலும் சரி அவர் வீட்டுல ஓட்டு போயிடுறாருங்க. சரிங்களா? அவர் கண்டுபிடிச்சு 1 வருஷம் ஆகி போச்சுங்க. ஆனாலும் அந்த மனுஷனால நிம்மதியா வெளியில நடமாட முடியலைங்க நடுவர்களே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவன சிதறல் ஏற்படுதுங்க. எப்படி அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்த்து பார்த்தே பழகிட்டோம். 30 செகண்டுக்கு மேல நீங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களால கவனிக்க முடியுதா? சொல்லுங்க. யாருனாலுமே கவனிக்க முடியல. பெரியவர்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், யாருனாலுமே கவனிக்க முடியாது. ஏன்னா 30 செகண்டுக்கு அடுத்து நீ வேற ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். புதுசா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மூளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கே பழக்கப்படுத்தி போயிடுச்சு நடுவர்களே. எப்படி நம்ம வந்து கவனிக்க முடியும்? இப்படிதான் ஒரு கவிதை எழுதிக்குவாங்களா? நம்ம பசங்கள்கிட்ட சொன்னோம், டே போய் ஒரு அழகா ஒரு கவிதை எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோம். அவன் போய் நம்ம சேட் மாமா கிட்ட கேட்டுருக்கான், சேட் ஜிபி கிட்ட அங்க போய் கேட்டுருக்கான்.
எனக்கு ஒரு அழகான கவிதை கொடு அப்படின்னு. உடனே அவர் சொல்லிடுச்சு, இது உங்களுக்காக அழகான கவிதை அப்படின்னு. அதே கவிதை நினைச்சு நம்ம பைபிளை எழுதிட்டு வந்துட்டாங்க. அவனை பார்த்து 10 பேர் எழுதிட்டு வந்துட்டான். சரிங்களா, எது கவிதைன்னு தெரியல. அவன் சொல்றான் அவனை. கவிதைன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அன்பே, நீ பேருந்தில் செல்லும் போது நீ பேருந்தாய் வருகிற, நீ மகிழுந்தில் செல்லும் போது மகிழுந்தாய் வருகிறேன். நாம் காதல் என்ற பயணத்தில் செல்லும் போது மட்டும் ஏன் உன் அப்பா வருகிறார் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறான். கவிஞர்கள் கவி பேரரசு வைரமுத்து முதல் அதற்கு மேல இருக்கக்கூடிய கம்பன், இளங்கோவடிகள், இவங்க எல்லாம் வாழ்ந்த நாடு இல்லையா நம்மளுடைய நாடு. நம்ம மாணவர்கள்னால ஒரு 4 வரி கவிதை தானா யோசிச்சு எழுத முடியல. என்ன காரணம் அப்படின்னா, சிந்திக்கணுங்கிற திறமையே யாருக்கிட்டே இல்லாம போயிடுச்சு. சாட்சிபிடி கேட்டா எல்லாமே கொடுத்துடும். சரி ஓகே, லப்பருக்கெல்லாம் எப்படியாவது கவிதை எழுதுங்களான்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இன்ஸ்டால வேற யாராவது போட்டிருக்காங்க, அதை எடுத்து வச்சு என் ஆளோட போட்டோ போட்டேன்னா வேலை பிடிச்சதுன்னா அவ்வளவுதான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. சிந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைவுக்கும். சமூக ஊடகங்கள் நம்மளை சிந்திக்க தூண்டணுமே தவிர நம்ம சிந்தனைகளை துண்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும் நடுவர் அவர்களே. அப்புறம் யாருமே அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றதே கிடையாது நடுவர் அவர்களே. போட்டோ எடுக்கணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும், லைக்ஸை வாங்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கிறோமே தவிர அந்த சுகமோ இல்ல துக்கமோ எதுவா இருந்தாலும் அந்த நேரத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான விஷயம் நமக்கு இதெல்லாம் இல்லாம போயிட்டு இருக்குது நடுவர் அவர்களே. மாயை கோபம் அப்படிங்கிற சோகத்துல நம்ம முழுகிட்டு இருக்கிறோம் நடுவர் அவர்களே. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது ஒரு அழகான ரோஜா செடி மாதிரிங்க. அந்த ரோஜா செடிய நம்ம பக்கத்துல போய் பார்க்காத வரைக்கும் அது நம்மளுக்கு நல்லது. அதை எடுத்து கட்டி அணைச்சோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முட்கள் எல்லாம் நம்மளை குத்தி அதுல இருந்து ரத்தத்தை வர வச்சு பொங்கலை தான் ஏற்படுத்தும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சிறப்பான ஒரு பேச்சுமா. செல்போன்னால குழந்தைங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சமூக ஊடகங்கள் சிந்திக்க தூண்டவுமே தவிர சிந்திக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பான கருத்துரை எடுத்துரைத்த நித்யா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தது இதற்கு பண்படுத்துகிறது என்று பேச இளம் தங்கத்தாரகை வி கலைவாணி அவர்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கை தட்டி 5 பேருக்கு மனமார்ந்த நன்றி. எலும்புகளை தெப்பமாக்கி நதி மிதக்கும் போர்க்களத்தில் தலையுருட்டி பந்தாடும் பறவை இனம். அத்தலையில் ஒரு தலையால் என் மகன் தலையும் இருந்தாலன்றோ இறைவன் அளித்த தேர்களுக்கும் பெருமை உண்டு என்று தன் ஒரே மகனை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் ஐயா அவர்களே, இன்னைக்கான தலைப்பு சமூக ஊடகங்கள் இன்றைய இளைஞர்களை பண்படுத்துகிறதா புண்படுத்துகிறதா, அதுதான் தலைப்பு. அவங்க 2 பேர் கையில் போன் இருக்கா? மொத்தத்துல போன் இருக்குல்ல. இப்பதான் சொன்னாங்க ஒரு போனை காணோம்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ அது என்ற போனு, ஐயோ அது என்ற போனு அப்படின்னு சொல்லிட்டு நித்யாக்கா ஓடி வந்ததை பார்க்கணும். அதுல இருந்தே தெரியுதுல நடுவர் அவர்களே, மொபைல் இல்ல அப்படின்னா அவனால இருக்கவே முடியாது. அப்ப மொத்தத்துல சமூக ஊடகங்கள் என்னைக்குமே நம்மளை பண்படுத்ததான் செய்யுமே தவிர புண்படுத்தாது நடுவர் அவர்களே. மு வரதராசனார் அழகா சொல்லுவாரு, சமுதாயத்தை காட்டும் கண்ணாடி இலக்கியம் என்று. நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, நிகழ்காலத்தை காட்டும் கண்ணாடி என்று சொன்னால் அது சமூக ஊடகங்கள் தான் நடுவர் அவர்களே. நித்யாக்கா மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. பிஇடி கல்லூரியில 25,000 சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளம் வாங்கணும்னா போனை யூஸ் பண்ணி தானே ஆகணும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்து தானே ஆகணும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தீங்கன்னா 25,000 பேங்க்ல கிரெடிட் ஆகுமா நடுவர் அவர்களே? எப்படி ஆகும்? ஆகாது. அதே மாதிரி எங்க வளர்ந்த சமூக
அங்கேயாவது போய் எங்க இளைய சமுதாயத்தினர் படிக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு இடையில எங்க பசங்களுக்கு அங்க போயாவது படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது இல்ல? கண்டிப்பா. அதாவது அந்த காலகட்டத்தில் நாங்கெல்லாம் புத்தகத்தை வந்து கையில் எடுத்துட்டு போயிட்டு படித்தோம். தேர்வு காலகட்டத்தில் கூட புத்தகத்தை எல்லாம் கொண்டு போய் படித்தோம். ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் பிடிஎஃபாக பண்ணி குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, பேருந்தில் பயணிக்கும் போது கூட படிக்கிறாங்கன்னு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. வித்யாக்கா சொன்னாங்க, காதலிக்காக அழகா வந்து ஒரு கவிதை கேட்டாலாமா, சாட் ஜிபிடில கேட்டது இதோ உங்களுக்கான அழகான கவிதை அப்படின்னு அது கொடுத்துச்சான். முதல்ல என்னைக்குமே சமூக ஊடகங்களுக்குள்ள நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சரியான விதத்துல அதை நம்ம வழி நடத்தணும்னா அதுவும் நம்ம கிட்ட சரியான தகவல்களை கொடுக்கும் அப்படிங்கறத எதிரணியினர் புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. அதே போல சிந்திக்க தெரியாத இளைய சமுதாயத்தினர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிந்திக்க தெரியாத இளைய சமுதாயத்தினர்தான் கேரளாவுல 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் 10 AI டூலை கண்டுபிடிச்சு அதுக்குன்னு தனியா ஒரு நிறுவனத்தை அமைச்சு அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிறதுக்கு தன்னுடைய அப்பாவையே சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. இந்த சமூக ஊடகங்களில் இளைஞர்களை பண்படுத்துகிறது நடுவர். அதே போல நம்ம 46 லட்சம் மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஒரு போட்டியில, அதுவும் AI டூல் தயாரிக்கக்கூடிய போட்டி. அந்த 46 லட்சத்துல வந்துட்டு 50,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு திருவிழா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் புதிதாக ஒரு AI டூலை கண்டுபிடிச்சு சாதனை படைச்சிருக்கா, உலக சாதனை படைச்சிருக்கா என்று சொன்னால் இந்த சமூக ஊடகங்கள் எங்கள் இளைய சமுதாயத்தை பண்படுத்துகிறது நடுவர் அவர்கள். அதே போல வள்ளுவர் வந்து ஒரு குறள் சொன்னாராமா, இப்ப இருந்தாருன்னா ஒரு குறள் சொல்லுவாராம். இப்ப இருந்தாலும் இதே குறளை அன்னைக்கும் சொல்லிட்டாரு, இன்னைக்கும் அதே குறளை தான் சொல்லுவாரு நடுவர் அவர்களே. அருவினை என்ப உழவோ கருவியான் காலம் அறிந்து செய் என்று சொன்னார். அதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான காலமும் அதற்கான கருவியும் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம எதை பத்தியும் பயப்படக்கூடாது. இல்லை அந்த செயல் கடினமான செயல் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு நம்ம வள்ளுவர். மகாகவியை சொல்லியிருந்தார், காசியில் பேசிய பேச்சு காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம். அருமை நடுவர்களே. அதேதான் இந்த இளைய சமுதாயத்தினரை பார்த்து பாரதி அன்னைக்கு ஆர்த்தி சூடியில சொல்லியிருக்கான், சரித்திர தேர்ச்சிகள் அப்படின்னு. அதாவது வரலாறுகளை படிச்சு நீ தேர்ச்சி அடைஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, வரலாறு படிக்கணும்னா நாங்க எங்க போய் தகவல்களை தேடுவோம்? சமூக ஊடகங்கள் தான் அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்குமே தவிர புத்தகங்கள் எல்லாமே இதற்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை அப்படியே தேக்கி தேக்கி வைத்திருக்கும் நடுவர்கள் அவர்களே. ஆனா சமூக ஊடகங்கள் மட்டும்தான் அடுத்து அடுத்து அடுத்துன்னு அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்கும். பாரதி சொல்லுவாரு, காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று சொன்னார். அன்னைக்கு அந்த கவிதையை சொன்னாரு நடுவர் அவர்களே. இன்னைக்கு என்னைக்குமே செய்தியை பார்க்காத எங்க இளைய சமுதாயத்தினர் கூட இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் கூட சட்டசபையில நடக்கக்கூடிய அந்த அத்துணை நிகழ்வுகளையும் நேரலையில் உட்கார்ந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சரித்திரத்தில் எங்கள் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நடுவர் அவர்களே. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் நடுவர் அவர்களே? தமிழ், ஆங்கிலம் உங்களுக்கு 2 மொழி தெரியும் நடுவர் அவர்களே. எனக்கும் 2 மொழி தான் தெரியும். பெரும்பாலும் நம்ம நிறைய பேருக்கு 2 மொழி தான் தெரியும். ஆனா பாரதியாருக்கு 14 மொழி தெரியும். அவரு அந்த காலத்துல படிச்ச அந்த 14 மொழிய இப்ப எங்களால சமூக ஊடகங்கள் வழியாக எங்களால 14 மொழிகளையும் படிக்க முடியும் நடுவர் அவர்களே. யூலிங்கோ, மெம்ரைஸ், ஹலோடாட், புசு, டாண்டம், ரெடியாட், லிங்க்டின் சொல்லி இந்த பல இணையதளங்கள் இருக்கு. இந்த தளங்கள் வழியாக நாங்க 14 என்ன 20, 30 சொல்லி உலக மொழிகள் அத்தனையும் எங்க இளைய சமுதாயத்துல கற்றுப்பாங்க நடுவர் அவர்களே. ஒரு செல்போன் கையில இருந்தா போதும், நீங்க மொழி கத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும் நடுவர் அவர்களே. வள்ளலார் கல்வி மையம்னு சொல்லி ஒரு மையம் ஒன்று இருக்கு. அதுல உதவி பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வை நடத்தக்கூடிய ஒரு மையம்.
படிப்பதற்கான அந்த தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 20 பேருக்கு மேல மத்திய அரசினுடைய அந்த ஃபெலோஷிப் வாங்குறதுக்கு தகுதியாகி இருக்காங்க. 200க்கும் மேலேயும் உதவி பேராசிரியருடைய தேசிய தகுதி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவங்க எல்லாரும் பாஸ் பண்றதுக்கு தேர்ச்சி அடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் டெலிகிராம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமூக ஊடகம் தான் நடுவர்களே. இன்னைக்கு இத்தனை இளைஞர்களும் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த சமூக ஊடகம் இந்த இளைஞர்களை பண்படுத்துகிறது என்றுதான் சொல்லுவேன் நடுவர்களே. இறுதியாக ஒரு விஷயம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக ஊடகங்களினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு நடுவர்களே. இன்னைக்கு இந்த இளைய சமுதாயத்தை எப்படி தெரியுமா ஆசிரியர்கள் வழி நடத்துறாங்க? சாட் ஜிபிடில அந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் கேட்கிறாங்க. எனக்கு லாயர் ஆகணும், எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த டீச்சர் சாட் ஜிபிடிக்குள்ள போய் அந்த குழந்தையோட போட்டோவை போட்டு அவன் நாளைக்கு லாயர் ஆனா எப்படி இருப்பான், டாக்டர் ஆனா எப்படி இருப்பான்னு சொல்லி ஒரு படத்தையே கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்திருக்காங்க. சிவகாசியை சேர்ந்த பள்ளிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர் நிஷா தன்னுடைய மாணவர்களுக்கு இது போல ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இன்றைய இளைஞர்களை இந்த சமூக ஊடகங்கள் பண்படுத்துகிறது என்றே சொல்லுவேன் நடுவர் அவர்களே. இன்றைக்கு பல இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், யூடியூப் சொல்லி எல்லா தளங்களிலும் தங்களுடைய வருகையை பதிவு செஞ்சு தனக்கான பிரபலங்களை தேடி கொண்டிருக்கிறாங்க நடுவர் அவர்களே. நீங்க எல்லாரும் என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா கலைவாணி பார்த்திபன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நீங்க என்ன எல்லாரும் கான்டாக்ட் பண்ணலாம் நடுவர் அவர்களே. பண்ணிடுவாங்க எல்லாரும். நன்றி நடுவர் அவர்களே. அதுபோல நம்மில் எத்தனை பேரும் தொலைந்தவர்களையும் நம்மை விட்டு பிரிந்தவர்களையும் இன்றைக்கு நாம சாட் ஜிபிடி, கேன்வா, ஜெமினி என்ற பல ஆப்கள் மூலமா சமூக ஊடகங்கள் மூலமா திரும்பவும் அவர்களை காண முடிகிறது என்று சொன்னால் அவர்களும் இந்த இளைய சமுதாயத்தினரை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கள் இளைய சமுதாயத்தினர் தடைகளை எல்லாம் உடைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை படிக்கற்களாக மாற்றி சரித்திரத்தில் இடம் பெறுவார்கள் என்று சொல்லி இன்றைய சமூக ஊடகங்கள் இன்றைய இளைஞர்களை பண்படுத்துகிறதே என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பேச்சு. பண்படுத்துகிறதே இறுதியா நிறைவு செஞ்சுட்டாங்க. இப்ப புண்படுத்துகிறதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக திருச்சியிலிருந்து ஒரு நிமிடம் சின்ன அறிவிப்பு. முதலில் உங்கள் அனைவருக்கும் வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்ந்த முதலில் ஒரு பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் என்னுடைய வருத்தங்களையும் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் பெரும் முயற்சி எடுத்து நம்முடைய குழந்தைகளை தயார் செய்து காலை முதலே மாலை வரை இங்கே இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அலுவலகம் இன்றைக்கு இருந்திருக்கும். அதை தாண்டி நம்முடைய குழந்தையினுடைய செயல்பாட்டை நாம் காண வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு தான் வந்திருப்போம். யாரும் பிற குழந்தைக்காக இங்கே வந்திருக்க மாட்டார்கள், தன்னுடைய குழந்தைக்காக தான் வந்திருப்பார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை, அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு குறையை எதிர்காலத்தில் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்களிடம் மீண்டும் நாங்கள் இதை கலந்த ஒரு வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறோம். யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்று எண்ணிவிடாதீர்கள். எதிர்காலம் இருக்கிறது, மேடை நிறைய இருக்கிறது. நாங்களும் தொடர்ந்து நாளை நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்வு என்பது ஒரு முழு நாள் நிகழ்வாக நடத்துகிறோம் என்றால் ஒரே நாளில் இந்த உச்சத்தை எட்ட முடியாது. இதற்கு முன்பு நாங்கள் 2-3 நிகழ்வுகளை பல முறை நாங்கள் நடத்தி வந்ததன் அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு நம்முடைய குழந்தைகளை மேடையேற்ற வேண்டும் என்று நாங்கள் எண்ணிதான் இந்த மேடையில் வந்திருக்கிறோம். எனவே இந்த நல்ல நேரத்தில் யாருக்கேனும் சிறு குறைகள் ஏற்பட்டாலோ அல்லது யாருக்கேனும் வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல், ஏன்னா மறுக்கப்படலை கொடுக்கப்படாமல் இருந்திருந்தாலும் அதற்கான வருத்தத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் அதை சரி செய்து கொள்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் வருகையில் இருக்கிறார்கள். அவர்கள் 10 மற்றும் 12 வகுப்பில் மாவட்ட அளவில் அரசு பள்ளிகள் அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அவர்கள் பட்டியலை வாசிக்கிறேன். இருப்பவர்கள் நீங்கள் கை உயர்த்தலாம். ஏன்னா அவங்களுக்கு வாசிக்கும் போது இல்லைன்னா சரியாகாது. ஃபர்ஸ்ட் 12ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் அரசு பள்ளி அளவில் முதலிடம் விசிஷ்டா சிவி டிடி முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோபி இருக்கிறீங்களா? அவங்க 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று
மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்புல அரசு பள்ளிகள் அளவில் 2ஆம் இடம் நர்மதி ஆர் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கெட்டிச்செவியூர் வந்திருக்கீங்க. வெரி குட். அவங்க கொஞ்சம் முன் இருக்கைக்கு வந்துருங்க. சேர் போட சொல்றோம். முடிந்தவரை வந்துருங்க. நான் மேடையில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து மாவட்ட அளவில் 3ஆம் இடம் 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் 3ஆம் இடம் யுகேஸ்வரன் எஸ் அரசு மாதிரி பள்ளி. யுகேஸ்வரன் இருக்கிறீங்களா? ஐயா விரும்பினது அதுதான். மாணவர்களுக்கு விருது கொடுத்துட்டு 10ஆம் வகுப்பு மாவட்ட அளவில் முதலிடம் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஒன்று சனாஸ்ரீ KOM கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புளியம்பட்டி இருக்கீங்களா? சனாஸ்ரீ. தினேஷ் ஏ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல். தினேஷ் அவங்களும் இல்லை. ஆனால் ரொம்ப சிரமத்துக்கு இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு தபால் கொடுத்து அவங்களிடமிருந்து பட்டியல் வாங்கி இதை உரிய முறையில் நீங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை ஆசிரியர் மூலமாக தகவல் தெரிவித்தோம். அவர்களும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 2 பெற்றோர் அறிவித்தார்கள். இன்னும் சில இடங்களில் MLA கையில் அவங்களுக்கு பரிசுகள் தருவதாக சொன்னாங்க. முடிந்தவரை அதை வாங்கிட்டு இங்கே வரவும் சொன்னாங்க. அதனால் அவங்க வரலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. 10ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் 2ஆம் இடம் தன யோகேஷ் கே. தன யோகேஷ் இருக்கிறீங்க. மாவட்ட அளவில் 2ஆம் இடம் 2 பேர் பெற்றிருக்காங்க. இவர் 493 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து சுபாஸ்ரீ சி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சுபாஸ்ரீ இருக்கிறீங்களா? சுபாஸ்ரீ. மாவட்ட 3ஆம் இடம் 4 பேர் 3ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். தலா 492 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடம் 4 மாணவர்கள். தாரணி AP கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவுத்தப்பாடி. வெரி குட். பிரதாப் எஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏ புதுப்பாளையம். பிரதாப் தான் ஏதோ அவசரம் போகணும்னு சொல்லிட்டு அவருக்கான பரிசு வாங்கிட்டு போயிட்டாரு. நன்றி. தனவர்த்தன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூங்கில்பட்டி. தனவர்த்தன் இருக்கிறீங்களா? தனவர்த்தன். இதய தர்ஷன் எஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது நம்ம மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களின் பட்டியல் அறிவிச்சோம். அதில் சொற்ப எண்ணிக்கையில தான் மாணவர்கள் இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் அதை நிறைவு செய்யக்கூடிய வகையில் மேலும் சில விருதுகள் நம்ம கொடுக்கலாம். மாண்புரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திண்டுக்கல் இருக்க ஐயா ஷாஜகான் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு கலைஞர். ஐயா பார்வையில் பட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் மிகச்சிறந்த ஒரு கலைஞர். ஒவ்வொரு நிகழ்வையும் குழந்தைகளுக்கு நிஜமா அந்த கேரக்டராகவே மாறி அந்த குழந்தைகளுக்கு பாடத்தை நடத்தி திண்டுக்கல் தேசிய விருதுகள் பெற்ற நல்லாசிரியர் விருது பெற்றவர் அவருக்கு நம்ம அமைப்பு சார்பாக பாராட்டுகள். நாம் இந்த விழா தொடர்பாக பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை எங்களுக்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்டபொழுது உண்மையிலேயே எல்லா பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள் மனமுவந்து வருகிறது நம்மை கோரிக்கைகளை ஏற்று இங்கே சிறப்பாக அனுப்பியிருக்கிறார்கள். இருப்பினும் அது PVCR செங்குந்தர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய அழைப்புக்காக போயிருக்கிற பொழுது அங்கே அந்த இறை வணக்கம் என்பதை நான் ஒரு 15 நிமிடம் நின்று கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா மேடத்தை எடுக்கவே பார்க்க முடியல. அவர் வழியில் சரி நீங்கள் தான் பார்க்கணுன்ட்டு அந்த பிரேயர் இறை வணக்கம் என்பது உண்மையிலே மிக மிக அற்புதமான ஒரு இறை வணக்கமாக அமைந்தது. வெறும் இறை வணக்கமாக இல்லாமல் மாணவனுடைய உடல் நலத்திலும் உள்ள நலத்திலும் அக்கறை கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கி அந்த மாணவர்களினுடைய காலை உணவிலும் அக்கறையோடு விசாரித்த மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியராக திருமதி கவிதா அவர்கள் PVCR செங்குந்தர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு எங்கள் அமைப்பு சார்பாக நல் ஆளுமை விருது வழங்கி நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் திருக்குறளுக்கு மிகச் சிறந்த முறையில் 3 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த உரை ஆளுமைகளை ஏன்னா 1330 குறளுக்கும் ஏகப்பட்ட உரை. அப்படிப்பட்ட காலத்திலும் நாமும் ஒரு உரை எழுத வேண்டும் என்று முனைப்போடு அறிந்து முயன்ற அந்த பணியை செவ்வனே ஆற்றிய 3 தமிழ் ஆளுமைகளை சிறப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அதில் ஒருவர் முல்லசமுத்திரம் சிறப்பு நிலை பேரூராட்சியினுடைய செயல் அலுவலராக பணியாற்றக்கூடியவர்.
அவர்கள் ஐயா வருகை வரவில்லை. அவர் முதுகலை MA எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார். இன்னொருவர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் திருக்குறள் பரப்புரைஞர் விஜயலட்சுமி அம்மா அவர்களும் மிக சிறந்த திருக்குறள் உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களோடு மூன்றாவதாக நம் மண்ணில் நம்மோடு வசிக்கக்கூடிய ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 அப்படின்னா அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவர்தான் திருமலை முருகன் ஐயா அவர்கள், பாரதி வித்யாபவன் பள்ளியினுடைய ஆசிரியர். ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துல வீரம் செறிந்த அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் நம்முடைய செவிகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகத்தான ஒரு பேச்சாளர். வரலாற்று பதிவுகளை மிக தத்துவமாக எளிமையாக நம்முடைய மனங்களில் கொண்டு வந்து பதிவு செய்த சிறப்பான ஆளுமை அவர்களும் திருக்குறளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்டைப்படத்துடன் ஒரு உரை எழுதியிருக்காங்க. அவர்களையும் நாங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் அழைத்து அவரும் வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இது போன்ற பணிகளை முன்னெடுப்போம். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களிடம் அதற்கான வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு வாய்ப்பு தாருங்கள், எதிர்காலத்தில் அதை சரி செய்து கொள்கிறோம். எங்களோடு நீங்கள் இணைந்து பயணியுங்கள். இதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்பது இருந்தாலும் கூட ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இன்னும் செம்மையாக செய்ய வேண்டும். செயல்தான் வலிமை மிகு வெற்றியின் அடித்தளம் என்று சொல்வார்கள். பேசிக்கொண்டே இருப்பதை விட செயல்படு என்று சொல்வார்கள். எனவே எண்ணங்களே செயல்களாகும், செயல்களே வெற்றியாகும். எனவே நான் இறுதியாக ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் அமைப்பின் நோக்கம் உயர்ந்தது, எண்ணங்கள் உயர்ந்தது, அதுபோன்ற செயல்களும் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். இன்று ஏதேனும் ஒரு சிறு குறைகள் உங்கள் மனத்தில் தோன்றியிருந்தால் இந்த இறுதியான நேரத்தில் நான் உங்களிடம் அதற்கான மனம் திறந்த ஒரு வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். குறைகளோடு செல்ல வேண்டாம், நிறைகளோடு செல்லுங்கள். எதிர்காலத்தில் அதை நாம் செம்மைப்படுத்துவோம் என்று நல்ல நேரத்தில் நன்றி கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி ஐயா வருவாய்த்துறையில பெருத்துறை துறையில இருக்கிறார் ஐயா. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. என்னென்ன நிகழ்ச்சி நடக்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாதங்களுக்கு முன்பாகவே பொறுப்பாளர்களை அழைத்து இந்த முத்துக்குமார் ஐயா இந்த இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா அவர் பெயரே இருக்காது. முத்துக்குமாரின் ஐயாவினுடைய பெயர் இந்த இன்விடேஷன்ல இருக்காது. உழைத்துக் கொண்டிருப்பவர், நாள்தோறும் உழைத்துக் கொண்டிருப்பவர். அவர் நம்முடைய வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த அமைப்பும் காலத்தை கடந்து வெல்ல வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும். முத்துக்குமார் ஐயா தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இந்த தமிழ் சங்கத்தை எடுத்து செல்வார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றம் தொடங்குகிறது. சமூக ஊடகங்கள் இன்று இளைஞர்களை பண்படுத்துகிறதா புண்படுத்துகிறதா? பண்படுத்துகிறதுன்னு பேசி முடிச்சிட்டாங்க 2 பேர். நல்ல சிறப்பான உரை. இறுதி பேச்சாளர் புண்படுத்துகிறது என்ற தலைப்பில் விமலா அவர்கள், தமிழாசிரியை, திருச்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தென்பொதிகை பிறந்து தென்னன் மடி கிடந்து மதுரை சங்கத்திலே தவழ்ந்து தலைமையில் பவனி வரும் தமிழ்தாயின் திருவடியை தான் பணிந்து வணங்குகின்றேன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எந்தம் நீரே தாயே தமிழே உன்னை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்தமிழ் வித்தகர் பல்துறை கலைஞர் ஐயா நடுவர் ஐயா அவர்களை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே சமூக ஊடகங்கள் இன்றைய இளம் சமுதாயத்தினரை பண்படுத்துகிறதே என்று அறிந்தும் அறியாதது போல, புரிந்தும் புரியாதது போல, தெரிந்தும் தெரியாதது போல இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த 2 சகோதரிகளையும் என் அணியை சார்ந்த சகோதரியையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஏன்னு கண்ணு, எப்ப கண்ணு வந்தீங்க? வாங்க கண்ணு, ஏன் கண்ணு வந்ததே வந்துட்டீங்க என்ற வீட்டுல அரிசி பருப்பு சோறும் ஆக்கி வச்சிருக்கிறேன் கண்ணு. வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போங்க கண்ணு என்று கொஞ்சம் தமிழில் பொங்க தமிழில் அன்போடு அரவணைத்து
அனைவரையும் உபசரிக்கக்கூடிய ஈரோடு வாழ் பெருமக்கள் அனைவரையும் மனதார வணங்கி மகிழ்கின்றேன். அருமை அருமை அருமை. இத்தகைய இந்த ஈரோடு மண்ணிலே பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த ஈரோடு மாவட்டம் என்பது தனிப்பட்ட முறையிலே எனக்கு பல விதங்களிலே என்னுடைய மனக்கவர்ந்த மாவட்டம். அதிலே ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு ஊடகத்திலே நான் கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை படித்துவிட்டு உடனே எனக்கு என்னுடைய அலைபேசியிலே என்னை அழைத்து, உங்களுடைய கவிதை மிகவும் அருமையாக இருந்தது என்று ஒவ்வொரு வரியையும் அதில் இருக்கக்கூடிய உயர்வையும் சுட்டிக்காட்டி என்னை பாராட்டியவர் அருமைமிகு முத்துக்குமார் ஐயா அவர்கள். இந்த ஈரோட்டு மண்ணிலே இப்படி ஒரு விழாவை முன்னெடுத்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா முத்துக்குமார் ஐயா அவர்களையும் இந்த ஈரோடு வளரும் கவிஞர் சங்கத்தையும் மனதார முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். பேசிட்டு போனாங்க, சரவெளியா வெடிச்சுட்டு போனாங்க. ஏமா கஸ்தூரி அம்மா, கஸ்தூரி உங்ககிட்ட உங்க அம்மா காலையில எழுந்த உடனே வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படுக்கையறையில படுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு தட்டுக்கு சாப்பாடு எப்படிமா வரும்? அதையெல்லாம் தெரியாமல் நாம சும்மா வாட்ஸ்அப் பார்க்கறாங்கன்னு ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இருவரும். அவங்க சொன்னாங்க, ஒரு எத்தனையோ பேட்டி தேர்வுகளுக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பும் அதுல இருக்கக்கூடிய பல ஆப்புகளும் தான் துணை புரியுதுங்க. இன்றைய இளைஞர்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் நடுவர் அவர்களே, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இப்போ ஒரு இடத்துல யாரோ ஒன்று இரண்டு இளைஞர்கள் மட்டும்தான் இதையெல்லாம் அந்த ஆப்லையும் அந்த செல்போன்லையும் இன்னைக்கு பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 99% இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி தெரியல பாடம் படிக்கிறாங்க?
அப்பொழுது அந்த வழியாக வந்த அப்பொழுது டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் அந்த வழியை எதேச்சியாக போயிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம அந்த கிணற்றுக்குள் தூக்கி குதித்து ஒருவர் பின் ஒருவராக 25 பயணிகளை காப்பாற்றி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாத மிகப்பெரிய மாவீரமிக்க செயல்களை செய்தார். ஆனால் இன்றைய இளைஞர்கள், நான் ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி உண்மையா நடந்ததை சொல்றேங்க. எங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறோம். கண் முன்னால இளைஞர்கள் சீரழித்துக் கொண்டிருப்பதை கண்டு மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோம். நான் போய்கொண்டிருக்கும் போது, நான் இருசக்கர வாகனத்திலே போய்கொண்டிருக்கிறேன். ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்திலே ஒரு மகிழுந்து வருகிறது. அந்த மகிழுந்துக்கு முன்னாடி போய் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளாகிறது. அந்த விபத்திலே அந்த இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த காருக்குள்ளார போயிட்டாங்க. அப்பொழுது நான் ஒரு ஓரமாக நின்று என்னுடைய செல்பேசியிலே போல் செய்து கொண்டு அதை வரவழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சில இளைஞர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஸ்டைலா செல்போன்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதை ரீல்ஸா போட்டு, இப்படி போன்ற நிகழ்வுகளை எல்லாம் செல்போன்ல செல்ஃபி எடுத்து அதை ரீல்ஸா போட்டு எத்தனை லைக் வந்திருக்குதுன்னு பார்க்கறதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். இதை எப்படி நீங்கள் இளைஞர்களை பண்படுத்துகிறது என்று சொல்ல முடியும்? இதுவா பண்படுத்துதல் என்பது? அப்படி பண்படுத்தி இருந்தால், இவர்கள் இருவர் பேசினார்களே, அப்படி பண்படுத்தி இருந்தால் இன்றைக்கு எதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், போக்சோ திட்டம் எல்லாம் எதற்காக கொண்டிருக்கிறார்கள்? எனவே இன்று வரை பண்படுத்தவில்லை, முன்படுத்துகிறது என்றே நான் வாக்களிக்கிறேன். இறுதியாக ஒன்றை சொல்லிக்கிறேன் ஐயா. நான் ஏற்கனவே சொன்னது போல, எது தப்பு எது தவறுனே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல சுகி சிவம் ஐயா அவர்கள் செய்தியை சொன்னார்கள். அவர் ஒரு மருத்துவரை பார்க்க சென்றிருக்கிறார். அந்த மருத்துவர் சற்று நேரம் பொறுத்திருங்கள், ஒரு அவசர கேஸ் நான் பார்த்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அவசர கேஸ் கேட்டிருக்காரு? ஒரு இளைஞன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் செய்து கொண்டான்? ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறான், காதலித்திருக்கிறான். அந்த திருமணம் கைகூடவில்லை. உடனே அவன் என்ன செய்திருக்கிறான்? தற்கொலைக்கு போயிட்டான். ஆனால் சாகல. விஷம் அருந்திதான் அவன் சாகல. எப்படியோ அவனை காப்பாத்திட்டோம். காப்பாத்திட்டு அவனிடம் அந்த மருத்துவர் கேட்டிருக்கிறார், எதுக்குப்பா தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்படின்னு. ஐயா, நான் சாகனவங்களெல்லாம் தற்கொலை பண்ணிக்கல. இன்னைக்கு சினிமாவை பார்க்கிறோம் இல்லைங்களா, வாட்ஸ்அப்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா, நான் செத்து போறேன்னு மிரட்டுனா உடனே என்ன செஞ்சிருவாங்க? திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு ட்ரையல் தானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா அவனால இருக்கிறான், ஆனா இல்ல என்னன்னா மது அருந்தி அந்த விஷம் அருந்திய காரணத்தினால அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் இன்றைய நிலை. இதை எப்படி நீங்கள் பண்படுத்துகிறது என்று பேச முடியும்? புண்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. ஒன்றை சொல்லி மட்டும் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இன்றைக்கு சேலத்துல ஒரு மாணவி, நான் அப்பொழுது சேலத்தில் தான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது விஷ்ணுபிரியா என்ற மாணவியினுடைய கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த மாணவியை ஒரு பையன் ஒருதலையாக காதலித்திருக்கிறார். ஆனால் அதற்கு அந்த பெண் உடன்படவில்லை. உடனே அந்த பெண்ணை பழிவாங்கும் நோக்கத்திலே அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை தன் புகைப்படத்தோடு இணைத்து ஆபாசமாக வலைதளங்களிலே
இருக்கிறது. அந்த நேரத்துல நிறைய பேர் ஐயோ நமக்கு தெரிஞ்சவராச்சே, நம்ம சித்தப்பாவாச்சே, நம்ம பெரியப்பாவாச்சே, நம்ம நண்பராச்சே, அவர்தான் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்கள் அந்த செல்போன் ஆப்பிலே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கடைசியாகத்தான் தெரிகிறது இது ஒரு மோசடி என்று. இதை வைத்து சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, எப்படி சமுதாயத்தை இந்த செல்போன், இந்த சமூக ஊடகங்கள் எப்படி பண்படுத்துகிறது என்று. நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நட்பு மறைந்து முகநூல் ஆனது, சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது, வாழ்த்துக்கள் மறைந்து ஸ்டேட்டஸ் ஆனது, உணர்வுகள் உறைந்து போய் ஸ்மைலி ஆனது, அங்காடிகள் மறைந்து போய் அமேசான் ஆனது, கடிதங்கள் மறைந்து போய் இமெயில் ஆனது, நூலகங்கள் எல்லாம் இன்று ஈபுக் ஆயின, புகைப்படங்கள் எல்லாம் மறைந்து செல்ஃபி ஆனது. இப்படி அன்றைக்கு நாம் பறந்து விரிந்த வீட்டினுடைய முற்றத்திலே அமர்ந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம தொலைக்காட்சிகளை பார்த்தோம், புல்வெளியிலே விளையாடினோம், எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடினோம். அதனால் நம்முடைய உடலும் மனமும் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையை அடைந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறைக்குள்ளார போய் அட்ரா 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 அட்ரா, குத்துடா 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 குத்துடா, வெட்ரா 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 வெட்ரா, இப்படி இதெல்லாம் அந்த செல்போனிலே வரக்கூடிய விளையாட்டுகளினுடைய சாரம் இவையெல்லாம். இப்படி ஒரு வன்முறை எண்ணத்தையும் ஒரு போட்டி மனப்பான்மையையும் பிறரை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு வன்முறை எண்ணத்தை தூண்டக்கூடியவையாகவே இன்றைய சமூக ஊடகங்கள் இருக்கிறதே தவிர, இப்படிப்பட்ட சமூக ஊடகங்கள் கண்டிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினரை பண்படுத்தவே முடியாது, புண்படுத்துகிறதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. 4 பேர் பேசி முடிச்சாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். செல்போன்ல இந்த டெலிகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீட் வினாத்தாள் மகாராஷ்டிராவில் கசிந்து இந்தியா முழுவதும் அந்த நீட் வினாத்தாள் செல்போன் மூலியமா பரவுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். டெலிகிராம் ஒரு செயலினால அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டிருக்காரு. செல்போன் தான் காரணம். அதுக்கு சமூக ஊடகம் தான். சமூக ஊடகம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போகுதோ அந்த அளவுக்கு நெகட்டிவாகவும் இருக்குது. குழந்தைங்க 5 வயசு குழந்தை எனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது. ஏன் தலைவலிக்குதுமா அப்படிங்கிறது குழந்தை. செல்போன்ல ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ரீல்ஸ் 15 செகண்ட் தான் போடுறாங்க. அந்த 15 செகண்ட்ல அந்த 15 செகண்ட் கூட பார்க்க நேரம் இல்லை குழந்தைங்களுக்கு. 4 செகண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா அடுத்தது தள்ளுவாங்க. நீங்க எதை பார்க்கிறீர்களோ அதை தொடர்ச்சியாகவே வீடியோ வந்துட்டு இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை நோக்கியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூட்டியா வந்துட்டு இருக்கும். இப்படி கண்டினியூட்டியா ஒரே வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பார்த்துனாலையும் அல்லது இரவு நேரத்துல செல்போன் பார்த்து கொண்டு கண் பார்வை இழக்கக்கூடிய சூழல்லாம் ஃபியூச்சர்ல ஏற்படும். எந்நேரமும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பட்ஸ்ன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது கிடையாது. ஏர் பட்ஸ் காலில் மாட்டிக்கிட்டு பேருந்துல இருசக்கர வாகனம் ஓட்டிக்கொண்டு செல்லும் போது பின்னாடி ஆண் அடிக்கிறானா இல்லையான்னு கேட்குமா, அப்படியே போட்டு போய் விபத்து ஏற்படுகிறது. இதெல்லாம் புண்படுத்துகிறது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு என்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து இளைஞர்கள் செல்போன் மூலமாக வைரல் வீடியோ, பிரேக்கிங் நியூஸ், நேரலை தமிழகத்தில் இருந்த ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒன்று கூட செய்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை இந்த செல்போனை சார்ந்தது, இளைஞர்களை சார்ந்தது என்பதை நாம் யாராலும் மறந்துவிட முடியாது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலை நாட்டில் இருந்தாங்கன்னா மேலை நாட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உடனுக்குடனே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நேரலையின் வாயிலாகவும் பிரேக்கிங் நியூஸ் வாயிலாகவும். இப்போ கேரளாவில் 2 நாளைக்கு முன்னாடி வயநாடு அப்படிங்கிற இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த செய்தியில எப்படி தெரியுது? தொலைக்காட்சி மூலமாக, கணிப்பொறி மூலமாக, செல்போன் மூலமாக நாம் உடனுக்குடனே அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் வீட்டில இருந்தே ஆர்டர் பண்றாங்க. வீட்டில இருந்தே குடும்பத்துல ஸ்விக்கியில் ஆர்டர் என்ன ஃபுட்டு வேணும், எந்த ஹோட்டல் வேணும், அப்புறம் கிராசரி ஐட்டம்னு சொல்லிட்டு மளிகை பொருட்கள்
எல்லாமே இந்த ஒரு செல்போன்ல கிடைச்சிருது. எந்த கடையில என்ன பொருள் வேணும், எந்த ஹோட்டல்ல எந்த பிரியாணி வேணும், எல்லாமே வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் செய்கிற ஒரு போக்கு இப்ப இன்றைய சமூக ஊடகங்கள் வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாம சம்பாதிச்ச பணத்தை ஏடிஎம்ல போய் போடுறோம், பேங்க்ல வங்கியில போய் போடுறோம். ஆனா சைபர் கிரைம்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்துல இணையதளம் வாயிலாக நம்முடைய பணத்தை நம்மளுக்கே தெரியாம அவங்க எடுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு புண்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுனாங்க இந்த தரப்புல இருந்து. சைபர் கிரைம் ஏற்பட்டிருக்குது, சேஃப்டி கிடையாது, சேஃப்டி இல்லை. செல்போனால பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து காதல் செய்யறாங்க. ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்தை விட்டு காதல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் மூலயமா ஏற்பட்ட காதல் திடீரென முறிவு ஏற்படுகிறது. பல்வேறு இன்னல்களுக்கு அவர்கள் வந்து சந்திக்கிறார்கள். தமிழ் மேட்ரிமோனி மூலமா இன்றைக்கு வந்து பின்பார்க்கும் நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டுகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது வருகை வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என அன்புடன் வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சார் கந்தசாமி ஐயா அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை, சமூக ஊடகங்கள் என்ற இளைஞர்களை தமிழ் திரு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய திரு கந்தசாமி ஐயா அவர்களை வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள்